ஹாய் கேஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதுவும் பர்டிகுலராக வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னோம்னா அவங்க வீட்டு செலவில் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மேஜர் போர்ஷன் போகக்கூடிய எது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் தான். ஸோ மெடிசன்ஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ப்ரைஸ் விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சாதாரணமாக யோசிச்சிருக்கோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மருந்து கம்பெனிங்க இஷ்டத்துக்கு விலை வைக்க முடியாது. ஏன் அப்படின்னோம்னா கவர்மெண்ட் இந்த மருந்து கம்பெனிகள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சட்டம் ஏற்றிருக்காங்க, ட்ரக் ப்ரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்னு. இந்த சட்டத்தின் மூலமா மருந்து கம்பெனி இஷ்டத்துக்கு விலை வைக்கிறத தடுக்க முடியும். அப்ப இந்த ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர் எப்படி மருந்து கம்பெனி விலையை கட்டுப்படுத்துறதுக்கு வேலை செய்யுது, என்ன பேசிஸ்ல விலையை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கேஸ் அந்த விலையை மீறி வித்தா என்ன தண்டனைகள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட பேர் முத்து கிருஷ்ணன். நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் சொன்ன மாதிரி இந்த வீடியோல ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர், அதாவது டிபிசிஓ ஆர்டர் 1995 அதுக்கப்புறம் போட்ட இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க கண்டென்ட்குள்ள போகலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாப்டர்ல என்ன பண்ணா என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவரி சம்மரி பார்த்துக்கணும், அது ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எது லா கொண்டு வந்ததுக்கான எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆக்டோட செல்லிங் ஃபீச்சர்ஸ், அதாவது யூனிக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறது, ஸோ அது போக சில பேசிக் டெஃபினிஷன்ஸ், பல்க் ட்ரக்னா என்ன, ஃபார்முலேஷன் ட்ரக்னா என்ன, டீலர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர், அப்புறம் ஏபிஐன்னு சொல்லக்கூடிய இதுன்னா என்ன, அப்புறம் இந்த பிரைசிங் எப்படி இந்த பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான ஒவ்வொரு விஷயங்கள், பல்க் ட்ரக் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, ஃபார்முலேஷன்ஸுக்கு அதுக்கான ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போயிடலாம். இல்லை போ ஸோ இன்ட்ரோடக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பண்ணோம்னா ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் எதுக்காக கவர்மெண்ட் இப்படி கொண்டு வந்துச்சு அப்படின்னம்னா, ஸோ இது கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட், அதாவது அத்தியாவசியமான நுகர்வு பொருட்கள் சட்டம் அப்படிங்கிற ஒரு இது கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ ஏன் அப்படின்னம்னா ஒரு பொருளோட மொத்த விலை பாதிக்கும் போது அதோட விற்பனை விலை, அதாவது நம்ம கவுண்டர்ல விற்கும் போது அதோட விலை என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாகும். ஸோ அதனால இந்த பல்க் பிரைஸை கண்ட்ரோல் பண்றது ஒரு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஃபீல் பண்ணி அதை என்ன பண்ணாங்க, இந்த சட்டத்தை எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் கீழே என்ன பண்ணாங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலா 1970ஸ்லயே பாத்தீங்கன்னா 70ஸ்க்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கான ஆரம்ப கட்டைகள் வேலைகள்லாம் ஆரம்பிச்சா கூட அதுல இருந்து பீரியாடிக்கா ஒவ்வொரு தினமும் அந்த சட்டங்கள்ல இருக்கக்கூடிய அந்த லூப் ஹோல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாடிஃபை பண்ணிட்டே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஃபேவரா இருந்துச்சா இல்லைங்கிறது வேற விஷயம், பட் ஆனா மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணணும்னா இது ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த சட்டத்திட்டங்கள்லாம் வேலை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லலாம். இப்பவே வேலை அதிகம் தான், பட் ஆனா இது இல்லாட்டி இன்னும் அதிகமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ 1966ல பார்லிமெண்ட்ல என்ன பண்றாங்கன்னா எம்பிஸ் எல்லாமே இப்படி மருந்துகள் மேல அதிகப்படியான விலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொண்டு வராங்க மொமெண்டல். ஸோ அதனால இந்த ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர்ங்கிறது 1966ல செக்ஷன் 3, அதாவது எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 பேஸ் பண்ணி அந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடியதை வச்சு என்ன பண்றாங்க, இப்படி ஒரு ஆர்டரா கொண்டு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பீரியாடிக்கலா 1966க்கு அப்புறம் 70ஸ்ல என்ன பண்றாங்க, திருப்பி ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க. அப்புறம் 74ல ஒரு ஆர்டி கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா இதுல இன்னும் சில குளறுபடிகள்லாம் இருக்கு, அதை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. அதை வச்சு 75ல என்ன பண்றாங்க, திருப்பி ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஸோ அந்த ஆர்டரை வச்சு டிபிசி 70ல போட்ட ஆர்டரை 79ல மாத்துறாங்க. திருப்பி 79ல 87ல கொஞ்சம் மாடிஃபிகேஷன், 95ல ஒரு மாடிஃபிகேஷன், அதுக்கப்புறம் லாஸ்ட் 2013ல ஒரு மாடிஃபிகேஷன் மாதிரி என்ன பண்றாங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்பயும் ஒரு மாடிஃபிகேஷன்லாம் இருக்கு, நம்ம 13ஓட என்ன பண்ணிக்கலாம், அதை முடிச்சுக்கலாம். ஸோ இந்த த்ரூ அவுட் ப்ராசஸ்க்கான சார்ட் போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், இந்த பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஃபார்முலேஷன்ஸ்க்கு பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்காகவே ஒரு அத்தாரிட்டி இருக்கு, என்பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடியது, நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி அப்படிங்கிறது. இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலேஷன் எவ்வளவு பிரைஸ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க தான் ஃபிக்ஸ் பண்றாங்க. அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் இது எல்லாமே இருக்கு, அதை பார்க்கலாம். த்ரூ அவுட் அந்த பிரைஸ் கண்ட்ரோல் வந்ததுக்கான ஒரு கம்ப்ளீட் சார்ட். ஸோ எதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரணும், பிரைஸ் கண்ட்ரோலை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1955ல எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் செக்ஷன் படி என்ன பண்ண அப்படின்னா இதை கொண்டு வராங்க. அதாவது அத்தியாவசியமான நுகர்வு பொருள் கீழே இந்த மருந்துகளை கொண்டு வராங்க. அப்போ மருந்து தேவை வெறும் விலையை வச்சு ஒரு சில பேருக்கு கிடைக்காம ஆயிடக்கூடாது, அது எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை மாடிஃபிகேஷன் பண்றாங்க. ஸோ இதனால என்ன நடக்க அப்படின்னோம்னா மருந்துகள் மீதான விலையை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது
அவங்க இஷ்டத்துக்கு விலை வைக்க முடியாது. ஒரு கம்பெனி வந்து அவங்க இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது, விலையை நிர்ணயிக்க முடியாது. அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட், அவங்களோட மெட்டீரியல் காஸ்ட் அதெல்லாம் வச்சுதான் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்க, சில ப்ரொசீஜரை ஃபிக்ஸ் பண்றாங்க. எப்படி பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் செட்டப் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. பெனால்டிஸ், அதை மீறி அவங்க இஷ்டத்துக்கு விலை வச்சாங்கன்னா அதை வந்து தட்டி கேட்கறதோ அதுக்கான பெனால்டிஸ் அஃபென்ஸ் மாதிரி என்ன பண்றாங்க, போற விஷயங்கள் எல்லாமே இது கீழே கொண்டு வராங்க. ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அடிக்குவேட் ப்ரொடக்ஷன், ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து இப்படிதான் விலை வைக்கணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷன்ல இருந்து என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன், மருந்துகள் வந்து எல்லா பக்கமும் கரெக்டா ஈக்குவலா எல்லா இடத்துக்கும் எல்லாருக்கும் சேர்ற மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது. அதுக்கப்புறம் சப்ளை ஆஃப் பல்க் ட்ரக் ஃபார்முலேஷன், இந்த இப்போ வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துறது மூலமா சப்ளையை வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். அது போக எல்லா மக்களுக்கும் ஒரு சமமான ஃபேர் பிரைஸ் வந்து இது மூலமா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். குவான்டிட்டியும் வைஸாவும் சரி, குவாலிட்டி வைஸாவும் சரி, மெடிசனை வந்து நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம், அதாவது நம்மளோட மருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்தினோட மேனுஃபேக்சரிங்கோட குவாலிட்டியை வந்து இது மூலமா கண்ட்ரோல் பண்ண முடியும், த்ரூஅவுட் கண்ட்ரி மார்க்கெட்ல வந்து ரெகுலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஒரு அப்ஜெக்டிவா சொல்லணும். அதுக்கப்புறம் மருந்து கம்பெனிகள் மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சேனலைஸ் பண்ண முடியும். எல்லாரும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பர் சேனல்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா வந்து என்ன பண்ண முடியும், அவங்க ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி, இப்போ நம்ம கண்ட்ரியில இருக்கக்கூடிய இந்த மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளோட அந்த இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இதோட அப்ஜெக்டிவ் ஸ்கேல கொண்டு வராங்க. ஸோ அடுத்து நம்ம எக்ஸாக்டா பார்க்க போறதுன்னா பிரைஸ் பிக்சிங். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு, என்பிபிஏ, நேஷனல் பார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து நம்ம பிரைஸ் பிக்ஸ் பண்ண போறாங்கன்னு. இவங்க வந்து என்னன்னா ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, சீலிங் பிரைஸ், நான் சீலிங் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேட்டகரியா பிரிக்கிறாங்க. சீலிங் பிரைஸ்னா என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் செல்லிங் பிரைஸ் இட்ஸ் ஃபிக்ஸ்டு பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலேஷன்ஸுக்கோ ஒரு குறிப்பிட்ட மருந்துக்கோ மேக்ஸிமம் இவ்வளவுதான் எம்ஆர்பி பிரைஸ்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ். அது மாதிரி மேக்ஸிமம் இவ்வளவுதான் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா வந்து என்ன பண்ணணும், அந்த ரேட்டு தான் விற்க முடியும், அதுக்கு மேல விற்க முடியாது. அதுக்கு கீழே வேணா விற்கலாம், அதுக்கு மேல விற்றா சட்டப்படி குற்றம். அது அப்படி கீழே வைக்கலாம் அப்படின்னோம்னா அந்த மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ராஃபிட்டை குறைச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், அதை விற்கலாம். ஸோ மேக்ஸிமம் அந்த இது வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால குறைச்சி விற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு மருந்து கடைகளில் போய் பார்த்தோம்னா எம்ஆர்பில இருந்து 10% டிஸ்கவுண்ட் தரோம், 8% டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்றாங்கல்ல, எப்படி? ஸோ அவங்களுக்கான மார்ஜின் வந்து அப்போ அதை விட என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். 20%, 25% இருக்கும்போது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட % வந்து என்ன பண்றாங்க, ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது வந்து எம்ஆர்பில இருந்து வர்றது. இந்த எம்ஆர்பிங்கிறது மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது, இந்த என்பிபிஏ. அடுத்தது நான் சீலிங் பிரைஸ்ங்கிறது வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ ஸ்பெசிபிக் பர்டிகுலர் பேக்கேஜ் இதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னோம்னா அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவோம், ஃபிக்ஸ் பண்ணும். அந்த கம்பெனி வந்து என்ன என்பிஏல சொல்லி என்பிபிஏல சொல்லி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த பேக்கேஜிங் ஃபார்முலேஷன்ஸை பொறுத்து. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கு டெஃபினிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு முதல்ல பார்த்துக்கணும். பல்க் ட்ரக்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து அந்த ஏபிஐ மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம பேரஸ்டமால் எடுத்துக்கிட்ட பண்ணோம்னா நமக்கு தெரியும், பேரஸ்டமால் வந்து ஒரு பிராண்ட், வெவ்வேறு பிராண்டு போடுறாங்க. நமக்கு ஃபேமஸான பிராண்ட் ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய வந்து இந்த பேரஸ்டமால் அப்படிங்கக்கூடிய அந்த ஆக்டிவ் கான்செப்ட். ஸோ அந்த அந்த மாத்திரை மேனுஃபேக்சரிங் கம்பெனி பண்ற கம்பெனியே என்ன பண்ணாத பண்ணோம்னா அந்த பேரஸ்டமால் மருந்தை தயாரிக்காது. அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேரஸ்டமாலை தயாரிக்கிறதுக்குனே ஒரு கம்பெனி இருக்கும், அதுதான் பல்க் ஃபார்முலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க பண்ணோம்னா இந்த பேரஸ்டமால மட்டும் ஆக்டிவ் இன்ஃபுளுன்ஸா வந்து டன் கிலோகிராம்ஸ்ல டன் லெவல்ல என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட இருந்து இந்த மாத்திரையை மேனுஃபேக்சரிங் ஃபார்முலேட் பண்ணக்கூடிய கம்பெனி வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு 1 டன் அனுப்புங்க, இல்ல வந்து எங்களுக்கு ஒரு 100 kg அனுப்புங்கன்னு சொல்லி அதுல இருந்து வாங்கி அதை என்ன பண்ணுவாங்க, ஃபார்முலேஷனா போடுவாங்க. ஸோ அந்த பல்க் ட்ரக்ங்கிறது அதுதான் ஆக்டிவ் பார்மசூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து மேக்ஸிமம் ஏபிஐ மாலிகூல் சிந்தசிஸ் பண்றது வந்து சைனீஸ் தான். ஸோ இப்போ இந்தியாலையும் இப்போ பாத்தீங்கன்னா பல்க் ஏபிஐ மாலிகூல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் அந்தந்த ஊர் கண்ட்ரோல், இப்போ இந்தியானா இந்தியன் ஃபார்மகோபியா, இல்லாட்டி யூஎஸ் ஸ்டாண்டர்ட்ல பண்றாங்கன்னா யூஎஸ் ஃபார்மகோபியா, அது மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்முலேஷன் அந்த ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஷெட்யூல்டு பல்க் ட்ரக்னா என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம அந்த டிபிசிஓல ட்ரக் பிரைஸ் கண்ட்ரோல் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு ஷெட்யூல் போடுறாங்க. அந்த ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்குள்ள வரதெல்லாம் ஷெட்யூல் பல்க் ட்ரக் அப்படிங்கிறதும், அதுல வராதெல்லாம் நான் ஷெட்யூல் பல்க் ட்ரக் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ இந்த ரீட்டைல் பிரைஸா ஷெட்யூல் ஃபார்முலேஷன்ல ஃபிக்ஸ் பண்றது மூலமா என்னென்ன பவர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து
டைம் டு டைம் இப்ப நம்ம சொன்ன மாதிரி பார்த்தோம்னா 60s ஆரம்பிச்சு 70, 75, 80s, 90s, 2019-13 வரை என்ன பண்ணிருக்காங்க, இதை மாத்திருக்காங்க. ஏன் அப்படின்னோம்னா அன்னைக்கு விற்கிற விலைவாசி இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு மேனுபேக்சரிங் பண்றதுக்கான காஸ்ட் இன்னைக்கு இல்ல. அப்ப டைம் டு டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னோம்னா இதை வந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மெட்டீரியல் காஸ்ட் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி என்ன பண்ணுவோம்னா டைம் டு டைம் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம பிரைஸ் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும். ஸோ அதை வச்சு இந்த ரீட்டைல் பிரைஸும் ஆகும், ரிவைஸ் ஆகும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஸோ ரீட்டைல் பிரைஸ்ல ஃபார்முலேஷன் இது பண்ணும்போது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதை தாண்டி யார் என்ன பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. எனி மேனுஃபேக்சர்ஸ் தே ஆர் நாட் ஹேவிங் ரைட்ஸ் டு இன்க்ரீஸ் எம்ஆர்பி பிரைஸோட அதிகமாக வைக்கிறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. ஆனால் அப்படி விற்கிறாங்க, நம்மளும் வாங்குறது வேற விஷயம். ஸோ எனி மேனுஃபேக்சர் யாரும் வந்து ரிவிஷன் ரீட்டைல் பிரைஸ் வந்து எங்களுக்கு ரிவைஸ் பண்ணணும், எங்களுக்கு இந்த ரீட்டைல் பிரைஸ் வந்து எங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை அப்படிங்கன்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் 3 and 4 வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்ப அந்த கவர்மெண்ட் அந்த NPPA தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணிட்டு ஆமா மெட்டீரியல் காஸ்ட் கூடி இருக்கு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கூடி இருக்கு, பேக்கேஜிங் மெட்டீரியல் இவங்க மாத்திருக்காங்க, ஸோ ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அது வந்து அக்செப்டபிளா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க நம்ம பிரைஸையே மாற்ற முடியும். ஸோ மேனுஃபேக்சர் வந்து என்ன பண்ண அப்படின்னா ஃபார்முலேஷனை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கவர்மெண்ட் அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணிடக்கூடாது, மாற்ற முடியாது. கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் ஆகி சாங்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். யார் வந்து மேனுஃபேக்சரோ இம்போர்ட்டரோ வந்து என்ன பண்ணணும்னா புது பேக் நான் போட்டிருக்கேன், புது ஃபார்முலேஷன் போட்டிருக்கேன், புது டோசேஜ் ஃபார்ம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரூவ் வாங்காம என்ன பண்ண முடியாது, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ யாரும் செல் பண்ண முடியாது, டிஸ்போஸ் பண்ண முடியாது. இம்போர்ட் பண்ணதை வந்து என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம விற்கவோ இது பண்ணவோ பிரைஸ் மாடிஃபிகேஷன் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறது தான் அது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரீட்டைல் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஃபார்முலா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆர்பி அப்படிங்கிறது வந்து ரீட்டைல் பிரைஸ். ஸோ எம்சிங்கிறது வந்து என்ன பண்ணா மெட்டீரியல் காஸ்ட், அந்த நம்ம இப்போ தயாரிக்கக்கூடிய மருந்தோட மெட்டீரியல், மருந்துன்னு இல்லை அதுல யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்டோட மெட்டீரியல் காஸ்ட் என்ன. அதுக்கப்புறம் சிசி அப்படிங்கிறது கன்வர்ஷன் காஸ்ட். இப்போ பேரஸ்டமால் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரஸ்டமால் ஒரு மருந்து, அதை கூட இது பண்றதுக்கு அடிட்டிவ்ஸ், டைலூன்ஸ், அதுக்கப்புறம் அவங்க எம்ப்ளாயியோட காஸ்ட், அந்த யூனிட்டோட காஸ்ட், அது எல்லாமே இதுல வரும் கன்வர்ஷன் காஸ்ட்ல. அதுக்கப்புறம் பிஎம் அப்படிங்கிறது வந்து பேக்கேஜிங் மெட்டீரியல். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேக்கேஜிங்ல பண்ணுவாங்க. சில பேர் பிளிஸ்டா பண்ணுவாங்க, சில பேர் வந்து பாக்கெட்டா போடுவாங்க, பாட்டில்ஸ்ல இருக்கும், சிலது வந்து டப்பால இருக்கிற மாதிரி இருக்கும், பிளாஸ்டிக் பேக்கேஜஸ்ல இருக்கும். ஸோ அதுக்கான பேக்கேஜிங் மெட்டீரியலான காஸ்ட். பிசி அப்படிங்கிறது என்ன, பேக்கிங் சார்ஜஸ். ஸோ இப்போ அவங்க பேக்கேஜ் பண்ணதுல இருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணதுக்கான அந்த மொத்த காஸ்ட் எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். ஸோ இன்டு 1+ மேப் அப்படின்னு சொல்றாங்க. மேப் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இப்ப மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்ட் மார்க்கெட்டிங், அதாவது மேக்ஸிமம் அலோவபிள் போஸ்ட் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதான் மேப் அப்படின்னு சொல்றாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணதுல இருந்து நம்ம கைக்கு வரந்தண்டியும் அவங்க பண்ணக்கூடிய செலவுகள், டிரான்ஸ்போர்டேஷன், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, விளம்பரம் கொடுக்கறது, ஆடு கொடுக்கறது, இப்ப டாக்டருக்கு வந்து அவேர்னஸ் நடத்துறது, டாக்டருக்கு கொடுக்கக்கூடிய கேம்பெயின் பண்ணக்கூடியது, ஸோ அதுக்கு ரெப்புக்கான சேலரி, மேனேஜர்ஸ்க்கான சேலரி, ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள வரும். அந்த மேப் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்குள்ள தான் வரும். ஸோ அது பிரைஸ் டிவைடட் பை 100 பிளஸ் இடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸைஸ் டியூட்டி. ஸோ இப்போ வந்து இடி அப்படிங்கிறது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, டோட்டலா ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டோம்னா இதுல வரக்கூடிய ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது சட்டம். ஆனா இப்படிதான் ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறது வந்து ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா சீலிங் பிரைஸ் வச்சு, சீலிங் பிரைஸ்ல இருந்து லோக்கல் டாக்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு போடுவாங்க. அதாவது மொத்தமா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் பிளஸ் லோக்கல் டாக்ஸ் அப்படின்னு போடுவாங்க. மேக்ஸிமம் சில இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் டாக்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. மொத்தமா டாக்ஸையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, போட்டுருவாங்க. அப்ப அதுக்கு மேல விற்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் வந்து ரீட்டைல் பிரைஸ் பிளஸ் லோக்கல் டாக்ஸ் அப்ளிகபிள்ங்கிற மாதிரி போடலாம். ஸோ இப்போ வரக்கூடிய இந்த மருந்துகள் வரக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்க்ளூசிவ் டாக்ஸ் தான் வருது, எக்ஸஸ் டாக்ஸ்ல வராது. எல்லாமே இன்க்ளூசிவ் டாக்ஸ்க்குள்ள வந்துடும். ஸோ அதுல இருந்து 8%, 10%, 15% மாதிரி ஒவ்வொரு இடத்த பொறுத்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தும் எல்லாம் அதேபடி விற்குதா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா சொல்ல முடியாது. மருந்துகள்ல வந்து எம்ஆர்பிக்கு மேல விற்க மாட்டாங்க, எம்ஆர்பியே குறைச்சு வைப்பாங்க. பட் ஆனா மற்ற எசென்சியல் கமாடிட்டிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்ன பண்ண இருக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் மானிட்டர் பண்ணி பண்றதுக்கு தான் ஆள் இருப்பாங்களே, பவர் ஆஃப் என்ட்ரி சர்ச் சீஸ். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடியது யாருன்னா எனி கெசட்டட் ஆஃபீஸர், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆத்தரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் வந்து எங்கனாலும் என்ன பண்ணலாம், போய் இந்த இதை வந்து செக் பண்ணலாம். மெடிக்கல் ஷாப்லயோ இல்லாட்டி வந்து ஒரு ட்ரக் பிரைஸ் ஃபார்முலேஷன் இப்போ என்ன பண்ண முடியும், செக் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு கெசட்டட் ஆஃபீஸரா இருக்கணும்.
அவங்க அந்த இடத்துக்குள்ள போய் என்டர் ஆகி அதை வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணலாம். டாக்குமெண்ட் பிரைஸ் ஃபிக்ஸிங் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணலாம். இந்த சட்டங்களை மீறி பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அந்த ப்ராடக்ட்டை வந்து சீஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணலாம், லீகல் இதுக்குள்ள கொண்டு போகலாம். ஸோ சீஸ் த டாக்குமெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அஃபென்ஸ் அண்ட் பெனால்டிஸ்ல வந்து யாராவது சட்டத்திட்டங்களை மீறும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து 1 year வந்து இந்த இம்ப்ரிஸ்மெண்ட் போறதுக்கோ இல்ல ஃபைன் பண்றதுக்கோ சார்ஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்கேஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் நாட் லெஸ் தென் 3 months வேற ஏதாவது இதுல உடப்படி பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்துல விச் மே எக்ஸ்டெண்ட் டு 7 years வரையும் ஜெயில் தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஆக்ட்ல இருக்கு. ஃபைன் போறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ அவ்வளவுதான் இந்த பிரைஸ் கண்ட்ரோலை பொறுத்தவரையும் கான்செப்ட். ஸோ நான் ரொம்ப டெப்த்தால எடுக்கல, ஒரு பேசிக் அவுட்லைன் மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எய்ம் அண்ட் அப்ஜெக்டிவ் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பார்த்தோம். யூனிக்னஸ் இது கொண்டு வரதுனால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதாவது வந்து எல்லாத்துக்கும் ஃபேர் ப்ரைஸா கிடைக்கும், குவாலிட்டியா கிடைக்கும், பல்க் ஃபார்முலேஷன் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து குவாலிட்டி இதை வந்து மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டெஃபினிஷன்ஸ், பல்க் ஃபார்முலேஷன் என்ன, ஏபிஎன்னா என்ன, ஷெட்யூல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ப்ரைஸ் கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்றது வந்து என்பிபிஏ அப்படிங்கிற ஒரு கமிட்டி அத்தாரிட்டி தான் வந்து நம்ம நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் பிரைசிங் அத்தாரிட்டி தான் வந்து பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அவங்க பேஸ் பண்றதுக்கு வந்து சில ரூல்ஸ் இருக்கு. பல்க் ஃபார்முலேஷன் பண்றவங்க இவங்ககிட்ட அப்ரூவ் பண்ணி தான் பிரைஸ் இது பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ஃபார்முலா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸுக்கு வந்து அவங்க 2 விஷயங்கள் கொண்டு வராங்க, சீலிங் பிரைஸ், நான் சீலிங் பிரைஸ் அப்படிங்கிறதும். அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா பார்த்தோம். மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிறது அதாவது மெட்டீரியல் காஸ்ட், கன்வர்ஷன் காஸ்ட், பேக்கேஜிங் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பிளஸ் மேப் மேக்ஸிமம் அளவு போஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இடின்னு பார்த்தோம், ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு வரக்கூடிய ஃபார்முலாஸ் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதை மீறும் பட்சத்தில் யார் கெசட்டட் ஆஃபீஸர், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஆத்தரைஸ் பண்ணவங்க உள்ள போய் என்ன பண்ணலாம், அதை சீஸ் பண்ணலாம், டாக்குமெண்ட் எடுக்கலாம், லீகல் ப்ராசிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல். அதுக்கான ரெஃபரன்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டோட டிஸ்கஸ் பண்ணலாம். பாய்.